அம்மா அம்மா எங்க போனாங்க? எம்மா பெத்த புள்ள தொண்டை வலிக்க அம்மா அம்மான்னு கத்திட்டு வரேன். என்னன்னு கூட சவுண்ட் கொடுக்காம ஜாலியா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் 2 அடி எடுத்து வச்சேன்னா என்ன பார்க்க போற? அதை விட்டு யாமலே ரோட்ல இருந்து வரும்போதே அம்மா அம்மான்னு ஏன் விட்டுக்கிட்டு வர? நான் உங்களை இவ்வளவு பாசமா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வரேன். ஆனா உங்களுக்கு நான் கூப்பிடுறதே அவ்வளவு தொந்தரவா இருக்கு. ஆமா, நீ பச்சை பிள்ளை பாரு. நீ அம்மான்னு கூப்பிட்டது நான் ஒடியாந்து வந்து உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுதேன். போல என்ன இன்னைக்கு பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னமா யார் மேலேயும் கோவமா இருக்கீங்களா என்ன? அத்தி நேரம் தெரியாம வந்து வாய் கொடுத்துட்டுமா? சரிங்கம்மா, நீங்க காப்பியை குடிங்க, நான் உள்ள போறேன். ஒரு எட்டு உன் கால் எடுத்து உள்ள வச்ச வெட்டியே புடுன்னு சொல்லிட்டேன். எம்மா நீ உன் மனசுல என்ன தான் நினைச்சிட்டு இருக்க? இப்படியே உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க பேச்சையும் கேட்க மாட்டேங்கற, நீனும் ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கற. எத்தனை நாளைக்கு இப்படியே தள்ளி போட்டுட்டே போற? இப்ப நான் என்னத்தை தள்ளி போட்டேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியற மாதிரி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உனக்கு புரியாத பாஷையில தானே நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால உனக்கு புரியல. எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க, அதெல்லாம் புரியும். ஏல, இந்நேரத்துக்கு நீ கல்யாணத்தை பண்ணியிருந்தனா ஒரு புள்ளைக்கு அப்பனா இருப்பேன். ஆனா நீ அம்மா அம்மான்னு ஏன் பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லாவல இருக்கு? ஓ, இப்போ நீங்க பாட்டி ஆவலங்கிற கோபத்துல என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிய. அப்படி பார்த்தாலும் இந்நேரத்துக்கு ஒரு 5 பேர பிள்ளைகளுக்கு நீங்க பாட்டியா இருக்கணுமே. 5 பேர பிள்ளைகளுக்கா? இங்க ஒண்ணுக்கே துப்பு இல்லாம இருக்கு. 5ன்னு சொல்லுதான் எதுவும் வேண்டாத வேலை பார்த்து வச்சிருக்கானா? ஏலே, என்னன்னு சொல்லுதே? ஆமாமா, இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கும் மூத்தவங்க 2 பேர் இருக்காங்கல்ல. எப்படி இருந்தாலும் இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா அக்காவுக்கு 2, அப்புறம் அண்ணனுக்கு 2, அப்புறம் எனக்கு 1, மொத்தம் 5 பேர பிள்ளைய வந்திருக்கும்ல. இந்நேரத்துக்கு 5 பேர பிள்ளைகளுக்கு நீங்க பாட்டியா இருப்பிய. ஏய், என் கோவத்தை கிளப்பாத சொல்லிட்டேன். ஆக மொத்தத்துல நீ கல்யாணம் பண்ண மாட்டே, என்ன பாட்டியா ஆக்க மாட்டே. எத்தனை நாளைக்கு இப்படியே இந்த அம்மா போஸ்டிங்லயே வச்சிட்டு இருக்க போறியா? இது நல்லா இருக்கே. எனக்கு முன்னாடியே உங்களுக்கு மூத்த 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க கிட்ட முதல்ல நீங்க பாட்டிங்கிற போஸ்டிங்க வாங்குங்க, அதுக்கப்புறம் நான் கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே என்கிட்ட கேட்டா என்னால என்ன பண்ண முடியும்? இன்னும் இவனுவ என்ன மாமியாராவே ஆக்கல. இதுல போய் நான் பாட்டிங்கிற போஸ்டிங்க்கு ஆசைப்படக்கூடாமா? எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க என்கிட்ட கேட்டுக்க கூடாது, உங்க மூத்த பிள்ளைங்க 2 பேர்ட்டையும் கேட்டுக்கணும். அங்க கேட்க முடியலங்கிற கோபத்தை ஏமல காட்டிட்டு இருக்கிய. ஏலே, உனக்கு முன்னாடி அவங்க கூட்டிட்டு வந்திருந்தா நான் அவங்க கிட்ட கேட்டிருப்பேன். ஆனா நீ நல்ல முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி கூட்டிட்டு வந்த. போற வாங்கிட்டு தானே என்னால கேட்க முடியும்? இந்த வீட்டுல காதல் பண்ணது ஒரு குத்தமா? காதலிச்சா உடனே உங்களை மாமியாரும் பாட்டியாவும் ஆக்கிடணுமா? ஏன் கொஞ்ச நாளைக்கு நாங்க காதலிச்சுட்டு பொறுமையா உங்களுக்கு பாட்டிங்கிற போஸ்டிங்க கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிருந்தீங்க. நீ காதல் மட்டும் பண்ணிருந்தனா நான் காத்துக்கிட்டு இருக்கறதுல தப்பு இல்ல. ஆனா நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாடம்ல எடுத்துக்க. அப்படி இருக்கும்போது நான் எதிர்பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆத்தி, இது எப்படி எங்க அம்மாக்கு தெரியும்? அவளை அன்னைக்கு நான் கூட்டிட்டு வரும்போது வீட்டுல யாரும் இல்லையே. அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை மாமியார் மேல உள்ள பாசத்துல முட்டுக்கட்டி என்னமோ சொல்லி கொடுத்துட்டாளா? சொல்லல என் மருமவ என்கிட்ட எதுவும் சொல்லல. அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. அது சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தோமா. வளர்த்த திருட்டுக்கோழி முழிக்கிறது தண்ணிக்கா தவட்டுக்கான்னு வளர்த்தவ எனக்கு தெரியாது. உன் முழிய வச்சே உனக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு கணிக்கிறவள என்கிட்ட சமாளிக்காத. இதுக்கப்புறம் நின்னோ நம்ம பண்ண எல்லா சட்டையும் புட்டு புட்டு வச்சிரும். என்ன பெத்த தாய், ஓட்டத்தை பிடிக்கிறது தான் நல்லது. ஏலே, ஓடவா செய்த? ஓடு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நீ சேட்டை மட்டும் பண்ணிட்டு திரியறேன்னு நானும் பாக்கேன். ஷப்பா, இவங்கிட்ட கோவப்பட்டாவாச்சு நம்ம வலிக்கு வருவான்னு பார்த்தா இவன் அதுக்கு மட்டும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறானே. 1க்கு 3 பிள்ளை இந்த வீட்டுல இருக்கு. ஒன்னாச்சும் பந்திக்கு முந்துற மாதிரி முந்துன்னு பார்த்தா இதுல மட்டும் இதுங்களுக்கு சூதானம் வர மாட்டேங்குது. அது ஏன்டா தெரியல. இதுங்க என்னைக்கு என்ன மாமியாராக்கி பாட்டியாக்க போதுவளோ. என் கனவு கனவாவே போயிடும் போல. போன விஷயம் எனக்காச்சு. நமக்கு சாதகமா ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சதா என்ன? ஆதாரம் கிடைச்சது. ஆனா அதை வச்சு நம்மளுக்கு எந்த யூஸும் இல்ல. என்னக்கா நீங்க போய் இப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க எடுக்கிற கேஸ் யாராலையுமே முடிக்க முடியாத கேஸ். பல வருஷம் கிடப்புல கிடக்குறது. அதுக்கு ஆதாரம் சாட்சி தடயம்னு எதுவுமே இருக்காது. அப்படியாப்பட்ட கேஸையே அசால்ட்டா 1 வாரம் 10 நாள்ல உங்க புத்தி கூர்மையால முடிச்சு கொடுக்குற ஆளு. ஆனா இப்போ இதுல ஆதாரம் கிடைச்சும் நமக்கு யூஸ் இல்லைன்னு சொல்றீங்களே, என்னக்கா? ஆதாரம் சாட்சி தடயம் இப்படி எதுவுமே இல்லாம நான் பல கேஸ முடிச்சு கொடுத்துருக்கேன். இந்த கேஸ்ல எல்லாமே இருக்கு. இருந்தும் நமக்கு பயன் இல்ல. ஏன்னா இது நம்மள சுத்தல்ல விடுறதுக்கு அவங்களா உருவாக்கப்பட்ட ஒரு வழி. இது பின்னாடி நம்ம போனோம், நம்ம தேடிக்கிட்டு இருக்க கேள்விக்கு
பதில் கிடைக்காது. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? உருவாக்கப்பட்டதுன்னா? இது எதிரிங்க நமக்காக உருவாக்கப்பட்ட பாதை. இந்த பாதையில ஆதாரம் இருக்கே, சாட்சி இருக்கே, தடையே இருக்கேன்னு நினைச்சு இதுலயே இன்னும் பயணிச்சா நம்மளுக்கு பல ஆதாரமும் சாட்சியும் கிடைக்கத்தான் செய்யும். ஆனா அதை வச்சு அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கேட்கிற கேள்விக்கான பதிலும் கிடைக்காது. ஏன்னா இது அவங்க நமக்காக உருவாக்கப்பட்ட பாதை, நமக்காக உருவாக்கப்பட்ட சாட்சி, ஆதாரம், தடையம். இதை வச்சு அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. இது நம்ம குழப்பறதுக்காக அவங்க உண்டு பண்ண வழி. இந்த வழியில இன்னும் நம்ம பயணிச்சா இன்னும் பல ஆதாரங்கள் கிடைக்கும்னு நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. ஆனா நம்மளுக்கு எந்த முடிவுமே கிடைக்காது. நம்ம அந்த பாதையில எவ்வளவு தூரம் பயணிக்கிறோமோ அது வரைக்கும் வெளியில குற்றவாளிகளும் நம்ம எதிரிகளும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. எதிரிங்க நமக்காக பின்னப்பட்ட இந்த மாய வலையில மாட்டிக்காம அந்த நேரத்துல நம்மளோட புத்தி கூர்மையை பயன்படுத்தணும்னா வெளியில சுதந்திரமா வாழ்ற நம்மளோட எதிரிங்களும் குற்றவாளிகளோட ஆட்டம் ஒடங்க ஆரம்பிச்சிடும். புத்திசாலித்தனங்கிறதே அவங்க நமக்கு உண்டு பண்ண வழியில பாதையை தேடுறது. புத்தி கூர்மைங்கிறதே நம்ம பயணிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாதையோட முடிவு தெரிஞ்சுக்கிறது. அந்த பாதையோட முடிவு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாதையை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இவ்வளவு நாளா நான் தேடினது வெறும் பாதை, என்னோட புத்திசாலித்தனம். இனிமேல நான் பயன்படுத்த போறது என்னோட புத்தி கூர்மை. இது எனக்காக அவங்க தோண்டப்பட்ட குழின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது அவங்களுக்கே அவங்க கையால தோண்டப்பட்ட குழிங்கிறத கூடிய சீக்கிரத்துல இந்த காமெடி நிரூபிச்சு காட்டுவா. எனக்கு தெரியும்க்கா, இது வரைக்கும் நீ எடுத்த கேஸை எதையும் முடிக்காம விட்டது இல்லைன்னு. ஆனாலும் இவளை விட்டு வச்சிருக்கனா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குன்னு தெரியும். அதனாலதான் நானும் வீராவும் இவ்வளவு பொறுமையா இருக்கோம். நீ சீக்கிரமா உன் கேள்விக்கான பதில தேடுக்கா. அதுக்கப்புறம் இந்த ராஜாவோட ஓட்டத்தை பாரு. அவ நிம்மதியா இருக்கவே முடியாது. என் குடும்பத்தை எப்படி அவ நிம்மதி இல்லாம மாத்தினாலும் அதே மாதிரி அவளையும் நான் நிம்மதி இல்லாம ஆக்குவேன். அவளுக்கு உடனே தண்டனை கொடுக்க கூடாது, அணுவா கொடுக்கணும். இந்த ராஜாவோட ஸ்டைலா அவளுக்கு தண்டனையை நான் கொடுப்பேன். இந்த வீட்டுல உள்ளவங்களை எப்படி அவ நிம்மதி இல்லாம ஆக்குனாலும் அதே மாதிரி அவளை நிம்மதி இல்லாம ஆக்குவேன். தனிமனா எவ்வளவு கொடுமையான விஷயங்கிறத அவளுக்கு நான் காட்டுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். அந்த லேக்கா மறுபடியும் இங்க வந்துட்டா. அவளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். ஆனாலும் நான் அவளை எதுவும் செய்யக்கூடாது, பொறுமையா இருங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா அதுக்கு காரணம் என் சுமித்ராமா. என் சுமித்ராமா இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு. என் சுமித்ராமா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற அளவுக்கு அவங்க கோலை கிடையாது, தைரியசாலி. அவங்க தைரியத்தை பார்த்து தான் நானே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னை போலீஸுக்கு படிக்க வச்சதே என்னோட சுமித்ராமா தான். அப்படியாப்பட்டவங்க தற்கொலை பண்ணி இறந்ததா போலீஸு கேஸை முடிச்சிருக்காங்க. அது எப்படி? எனக்கு என்னமோ இந்த லேக்காவுக்கும் என் சுமித்ராமா இறந்ததுக்கும் இடையில ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அவங்க தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்காங்கன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கான எந்த ஆதாரமும் அங்க இல்ல. அது எப்படி அவ்வளவு பெரிய ஆபீஸ் ரூம்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. மொத்த ஆபீஸ் ரூமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கு. ஒருவேளை சுமித்ராமாவே தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருந்தாலும் அவங்க மேல வச்சிருந்த அந்த நெருப்பு அந்த ஆபீஸ் ரூம்ல பாதி தூரம் கூட பரவி இருக்காது. ஏன்னா அவங்க தற்கொலை முயற்சி பண்ண ஒரு மணி நேரத்திலேயே ஃபயர் இன்ஜின் ஆபீஸ்க்கு போயிருச்சு. அந்த ஆபீஸ் டோரை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. அவங்க உள்ள போகும்போது அந்த ஒரு மணி நேரத்துல மொத்த ஆபீஸ் ரூமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கு. அது எப்படி? இந்த இடத்துலதான் எனக்கு சுமித்ராமா இறப்பு மேல சந்தேகம் வந்ததே. அவங்க தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அம்மா கொலைதான் செய்யப்பட்டிருக்காங்கன்னா அந்த கொலையை லேக்கா தான் பண்ணான்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவதான் கொலையாளின்னு சொல்றதுக்கான காரணங்கள் தான் இருக்கே தவிர உண்மையிலேயே அவதான் கொலை செஞ்சாலாங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. ஏன்னா சுமித்ராமா இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க கூட 3 பேர் இருந்திருக்காங்க. ஒன்னு சித்தப்பா, இன்னொன்னு வீரா, அப்புறம் லேக்கா. காலையில வீட்லயே சித்தப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. இதை பார்த்த வீரா கோவத்துல காலேஜ் கிளம்பி போயிருக்கான். ஆனா சித்தப்பாவுக்கு மனசு கேட்காம சுமித்ராமாவை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. 2 பேரும் ஆபீஸ் ரூம்ல இருந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வீராவால கிளாஸ் ரூம்ல தான் கவனத்தை முழுசா செலுத்த முடியல. காலையில வீட்டுல சித்தப்பாவுக்கும் சுமித்ராமாவுக்கும் நடுவுல நடந்த வாக்குவாதத்தை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டு முத்துப்பாண்டி அன்னைக்கு காலேஜுக்கு வரல. அவன் 1 வாரமா ஃபீவர்னு லீவ் போட்டிருக்கான். தான் நண்பன் கூட இல்லாததும் வீட்டுல நடந்த சண்டையும் நினைச்சு அவனால காலேஜில் 1 நிமிஷம் கூட இருக்க முடியல. உடனே அம்மாவை பார்க்கறதுக்காக காலேஜில் இருந்து கிளம்பியிருக்கான். அப்படி கிளம்பி வரும்போது தான் லேக்காவும் கூட வந்திருக்கா. வீட்டுக்கு வந்து பார்த்த இடத்துல அம்மா வீட்டில் இல்லை. வீட்டில் வேலை பார்க்குறவங்க சுமித்ராமா ஆஃபீஸுக்கு போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவன் உடனே கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கான். வீரா ஆஃபீஸ் ரூமுக்கு வரும்போது அம்மாவும் சுமித்ராமாவும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் காலையில் இவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்தை நினச்சிக்கிட்டு இருந்த வீராவுக்கு அதிகமான டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வீராவுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல இருந்து அவனுக்கு அடிக்கடி ஞாபகம் மருதியும், அது மட்டும் இல்லாம அதிகமான கோபமும் டென்ஷனும் அவனுக்கு ஏற்படும். அந்த நேரத்துல அவனை மயக்க நிலைமைக்கு கொண்டுட்டு போயிடணும். அவன் அதே டென்ஷன்ல இருந்தானா இருக்கிற நினைவுகளும் அவனை விட்டு மறைஞ்சு போயிடும். அதுக்காக டாக்டர் அவனுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க.
வீரா இப்படி இருக்கிறத பார்த்த சுமித்ராமா உடனே அவனுக்கு மாத்திரையை கொடுத்து அவனை அங்க தூங்க வச்சிருக்காங்க. டேப்லெட் எடுத்துக்கிட்ட வீரா ஆபீஸ் ரூம்லயே தூங்கிட்டான். அந்த நேரத்துல தான் சித்தப்பாவுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அதுவும் தான் கம்பெனில இருந்து. கிரைனட் கட்டிங் மிஷின்ல அங்க வேலை பார்க்குற ஒரு ஊழியர் தான் கையை விட்டு கை கட் ஆயிட்டுன்னு எமர்ஜென்சி போன் வந்ததும் சித்தப்பா சுமித்ராமாட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பி கம்பெனிக்கு போயிருக்காரு. கம்பெனிக்கு போன 1 மணி நேரத்திலேயே சுமித்ராமா இருந்த ஆபீஸ் ரூம்ல தீ பிடிச்சி எரியறதா அங்க உள்ள கம்பெனில உள்ளவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே சித்தப்பா அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ் ரூமுக்கு வந்திருக்காரு. வந்து பார்க்கும்போது வீரா ஜன்னல் வழியா வெளியில தூக்கி எறியப்பட்டிருக்கா. சுமித்ராமா மட்டும்தான் மாட்டியிருக்காங்க. அப்ப அங்க இருந்த லேக்கா என்னன்னா, லேக்கா அந்த ஆபீஸ் ரூம்ல தீ விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஆபீஸ் ரூமை விட்டு வெளியில போயிட்டா. ஒருவேளை அங்க தீ விபத்து ஏற்பட்டது அவளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த ஆபீஸ் ரூமை வெளி பக்கமா பூட்டு போட்டு பூட்டினது யாரு? ஏன்னா அந்த ரூம்ல இருந்ததே லேக்கா, வீரா, சுமித்ராமா. வீரா மயக்கத்துல இருக்கா. சுமித்ராமா வெளிப்பக்கமா பூட்டிட்டு உள்ள இருக்க முடியாது. வெளியில போனது லேக்கா. பூட்டி இருந்தா லேக்கா தானே பூட்டி இருக்கணும். அக்கா அப்போ வேற யாரும் அந்த ரூமை பூட்டி இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. ஏன்னா அது லஞ்ச் டைமுங்க போய் எல்லாருமே கேண்டீனுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த சிசிடி கேமராவும் ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்க என்ன நடந்ததுங்கிற எந்த ரெக்கார்டுமே சிசிடி கேமராவில் பதிவாகல. அது மட்டும் இல்ல, சுமித்ராமா இறந்த ஈவினிங்கே லேக்காவும் அவங்க அப்பாவும் கிளம்பி லண்டனுக்கு போயிட்டாங்க. விபத்து ஏற்படும் போது லேக்காவோட அப்பா கம்பெனியில இல்ல, ஏதோ முக்கியமான மீட்டிங்காக வெளியூருக்கு போயிருக்காரு. அது எப்படி இவ்வளவு பெரிய விபத்து, அதுவும் தன்னோட கம்பெனி ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கிற தான் கம்பெனியில இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு, அதை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல. அது மட்டும் இல்லாம தான் நண்பனோட மனைவி இறந்திருக்காங்க. அதுவும் உயிருக்குயிரான நண்பன், சின்ன வயசுல இருந்து பழகி ஒன்னா படிச்சு ஒன்னா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமா ஒன்னா பழகின தான் நண்பனோட மனைவி இறந்திருக்காங்க. அதை கூட என்ன ஏதுன்னு விசாரிக்காம தான் மகளை கூட்டிட்டு அப்படி என்ன அவசரமா லண்டனுக்கு போகணும்னு இருக்கு. லேக்காவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் லேக்கா எங்க வீட்டுல எங்க கூட தான் வளர்ந்தா. சுமித்ரா அம்மா அவளை இந்த வீட்டு பொண்ணாவும் தான் பெத்த பொண்ணு மாதிரியும் கவனிச்சுக்கிட்டாங்க. வீராவும் லேக்காவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் 2 பேரும் ஒன்னா தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புள்ள மாதிரி பார்த்துக்கிட்ட ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அவங்கள நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படல. அவங்க இறந்தது கூட என்னன்னு வந்து பார்க்கல. தன்னோட ஃப்ரெண்டு தாயை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பா, அவனுக்கு கூட ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கல. இதை பத்தி எதையுமே கவலைப்படாம அவங்க இறந்த ஈவினிங்கே இவ லண்டன் கிளம்பி போயிருக்கா. ஆபீஸ் ரூம்ல விபத்து நடந்ததை பத்தி அங்க உள்ள எல்லார்கிட்டயுமே விசாரணை பண்ணிருக்காங்க. இதுல விசாரிக்காத 2 பேரு லேக்காவும் லேக்காவோட அப்பாவும் தான். லேக்காவோட அப்பாவை விசாரிக்க முடியாது, ஏன்னா அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் வெளியூர்ல ஏதோ ஒரு மீட்டிங்ல இருந்திருக்காரு. ஆனா லேக்கா அங்கதான் இருந்திருக்கா. லேக்காவை இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்பதான் லேக்காவோட அப்பா அவ மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கா, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க லண்டனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் வாங்கி அவங்க வக்கீல் மூலமா இந்தியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ரிப்போர்ட்டை ஒப்படைச்சிருக்காங்க. அதனாலதான் லேக்காவை விசாரிக்காம விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தற்கொலை கேஸ், இங்க போய் இதை இன்னும் ஆழமா விசாரிக்காம இதோட இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. சித்தப்பாவும் லேக்காவை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டை பத்தி சொன்னதை விட லேக்காவை பத்தி தான் என்கிட்ட அதிகமான விஷயம் சொல்லியிருக்காரு. அது ஒண்ணுக்கு எல்லாத்தையும் கோத்து பார்க்கும் போது இதோட குற்றவாளி லேக்காவா தான் இருக்கணும். ஆனா அவ குற்றவாளிங்கிற காரணம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க தவிர அதுக்கான ப்ரூஃப் இல்ல. இந்த கொலையை அவ தான் செஞ்சாங்கிற எந்த ப்ரூஃபுமே நம்ம கிட்ட இல்ல. நான் இப்ப தேடி போனதுல சில ஆதாரம் கிடைச்சிச்சு, ஆனா அது நம்மளுக்கு எந்த பிரயோசனமும் இல்ல. இதெல்லாம் அவளா உருவாக்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் இந்த கேஸை மறுபடியும் தோண்டி எடுப்பாங்க, நம்மளை தேடி வருவாங்கன்னு அவ நினைச்சு பல ஆதாரங்களை போலியா ரெடி பண்ணி வச்சிருக்கா. இந்த போலி ஆதாரங்களை வச்சு அவளை எதுவுமே பண்ண முடியாது. அக்கா நான் சொல்ற பேசாம இவளுக்கு ஏன் கிட்ட ஒப்படைங்கக்கா. நம்ம அம்மா சாவுக்கு காரணம் இவதானே நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே இவதான். ஏன் வீராவோ நம்ப வச்சு அவனோட வாழ்க்கை அழிக்கணும்னு இவன் நினைக்கல. வீராவும் நிலாவும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவதான். ஏன்னா இவளுக்கு வீரா வேணும், வீராவை இவ அடையணும். அது வரைக்கும் நம்மளை யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பா. இவ என் தம்பியோட வாழ்க்கையை அழிச்சிருவாக்கா. இந்த குடும்பத்துல யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டா. இவ மனசு இல்ல, பேய். இந்த பேயை என்னைக்குமே நம்மளால திருத்த முடியாது. இவளுக்கு நீங்க போய் ஆதாரத்தை தேடி தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இவ திருந்த மாட்டா. தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்து அதே வழியை தான் திரும்ப பாப்பா. அவளும் வாழ மாட்டா, நம்மளையும் வாழ விட மாட்டா. நம்மளுக்கு மேலும் மேலும் ஏதாச்சும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான்க்கா இருப்பா. இந்த பாருங்கக்கா, இன்னமும் இவளை விட்டு வச்சுன்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. இவளுக்கு எல்லாம் என்னால பயந்து பதுங்கில இருக்க முடியாது. இவளை விட பெரிய பெரிய கிரிமினல் எல்லாம் பார்த்த வேணாம். இவளுக்காக நான் ஏங்க பொறுமையா இருக்கணும்? அதான் சொல்றேன், நீங்க அவளுக்கு என்கிட்ட ஒப்படைங்க. ஆதாரமே இல்லாம நான் அழிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம்க்கா. இவளுக்காக நம்ம போய் நேரத்தை ஏன் வீணாக்கிக்கிட்டு இருக்கணும்? இவளை கொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா இவ வீரா மேல கைய வைக்கும் போதே இவளை போட்டு தள்ளியிருப்பேன். ஒரே ஒரு புல்லட் தான் இறக்கி தடையமே இல்லாம கேஸ முடிச்சிட்டு போயிருப்பேன். ஆனாலும் இவளை விட்டு வச்சிருக்கனா என் சுமித்ரா அம்மாவை இவ ஏன் கொண்டான்னு தெரியணும். அந்த காரணம் தெரியணும். அது வரைக்கும் இவ உயிரோட இருந்துதான் ஆகணும்.
அதுக்கான காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு கோர்ட்டுப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணுமா இல்ல நானே தண்டனை கொடுக்கணுமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. என் பேச்சையும் மீறி நீங்க யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுனீங்கன்னு தெரிஞ்சுச்சே தொலைச்சிருவேன், தொலைச்சி. அக்கா என்னக்கா ரெண்டு பேரும் ஏதோ சின்சியரா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்லடா, சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, என்ன நீ இப்பதான் வீட்டுக்கு வரியா? ஆமாக்கா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, முடிச்சிட்டு வர லேட் ஆயிட்டு. என்னென்ன நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நாளைக்கு நான் ஆபீஸ் போலான்னு இருக்கேன். ஆபீஸ்க்கா? ஏன் இப்ப திடீர்னு இருக்கு நீ ஆபீஸ் போற? உடம்புல இன்னும் முழுசா சரியாவல. சரியானதுக்கு அப்புறம் பொறுமையா போய்க்கலாம். அவசரப்படாத, வேண்டாம் இப்பெல்லாம் நீ போக வேண்டாம், பொறுமையா போய்க்கலாம். ஏய், நான் ஆபீஸ்க்கு போய் இதோட 4 மாசம் ஆக போகுது. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ரெஸ்ட்லயே நான் வீட்டுல இருக்க முடியும்? ஆபீஸ் ஒர்க்கு நிறைய இருக்குடா. பாவம், அந்த மைக்கில் ஒரே ஆளா இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா. நான் டாக்டர்கிட்ட போய் செக்அப் கூட பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாம் நார்மல் ஆயிட்டு நீங்க டெய்லி ஒர்க்க பாக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அக்காட்ட கேட்டுட்டு நாளைக்கு ஆபீஸ் போலான்னு இருக்கேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சுதான் ஆபீஸ்க்கு போய்க்கலாம். வேலை தானே, நான் வேணாலும் போய் கூட மாட இருந்து பாத்துக்கிறேன், நீங்க போக வேண்டாம். என்கிட்ட உத வாங்கிறாத சொல்லிட்டேன். அங்க வேலை உள்ளப்பட்டது கிடக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, அவன் மைக்கேல் பாவம், என் ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக அவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எத்தனை நாளைக்கு அவனை இப்படியே என் வேலையை பாருன்னு சொல்லி விட்டுட்டு நான் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க முடியும்? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். அதான் நானும் மைக்கேல் என்ன கூட சேர்ந்து வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு நீ டென்ஷன் எடுத்துக்கிற? இல்ல, நீ அந்த ஆபீஸ்க்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். இங்க உனக்கான வேலையே நிறைய கிடக்கு, அந்த வேலையை பாரு. ஆபீஸ் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நானும் ஆபீஸுக்கு போக கூடாதா? எனக்கு என்ன வேலை பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறியோ? எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குன்னு, நான் பாத்துக்கிறேனே. டே, நான் அப்படி நினைச்சு ஒண்ணு சொல்லலடா. இப்ப நீ வேற எதுவும் பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பிசினஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீனே பாத்துக்கணும், நான் எத்தனை மாசம் வேணாலும் ரெஸ்ட் எடுப்பேன். ஆனா நீ இதே கிரைண்ட் பிசினஸ் தான் இப்ப ஆரம்பிக்க போற. இந்த நேரத்துல போய் நீ ஆபீஸ்ல போய் இருந்தேன்னு வச்சுக்க, நான் தான் உனக்கு இந்த தொழில சொல்லி கொடுத்து நீ இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதா எல்லாரும் பேசுவாங்க. இதுல உன்னோட திறமையும் உழைப்பும் யாருக்கும் தெரியாது. என்னாலதான் நீ முன்னேறி வரேன்னு எல்லாரும் என்ன வச்சுதான் உன்ன பேசுவாங்க. இதுல என்னன்னு இருக்கு? என் அண்ணனாலதான் நான் இந்த பிசினஸ்ல முன்னேறி வந்திருக்கேன்னு எல்லாரும் சொன்னா எனக்கு சந்தோஷம் தானே. அதுல எனக்கு சந்தோஷம் இல்ல. ஏன்னா இது உன்னோட உழைப்பு, உன்னோட திறமை. இதுக்கு நீ மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். நான் உயர்த்தி நீ முன்னேறி இருக்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. உன்னோட திறமையாலதான் இந்த முன்னேற்றம் உனக்கு கிடைச்சிச்சுன்னு எல்லாரும் உன்னை பாராட்டணும். அதுதான் எனக்கு பெருமை. இந்த மாதிரி இடத்துல நீ தனி ஆளா நின்னுதான் போட்டி போட்டு ஜெயிக்கணும். உனக்கு முன்னாடி இந்த பிசினஸ்ல யார் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும், ஏன் நானே இருந்தாலும் என்ன எப்படி பின்ன தள்ளி நீ முன்னேறணும்ங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அதுவும் நேர்வழியில. நேர்வழியை மட்டும்தான் நீ தேர்ந்தெடுக்கணும். குறுக்கு பாதையில நீ போகணும்னு நினைச்சா எந்த வேகத்துக்கு போய் அந்த வேகத்துக்கு நான் உன்னை கீழே இறக்கிடுவேன். ஏன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே என்கிட்ட நேர்மை மட்டும்தான் இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. பிசினஸ் வேற, குடும்பம் வேற. பிசினஸ்ன்னு வரும்போது நான் குடும்பத்தை பார்க்க மாட்டேன். அதே மாதிரிதான் நீனும் இருக்கணும். நீ நேர்வழியில என்கிட்ட போட்டி போடணும், என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கணும். ஆனா என்னால நீ முன்னேறினு யாரும் பேசக்கூடாது, புரியுதா? சரிண்ணே, நீ சொன்ன மாதிரியே இந்த பிசினஸ்ல நேர்வழியில நான் முன்னேறுவேன். நீ பிடிச்ச அதே இடத்த நானும் பிடிப்பேன், பிடிச்சு காட்டேன். ஏன் தம்பிங்களாச்சே, ஒருத்தனுக்கு ஒருத்தன் இளைச்சவனாவா இருப்பீங்க? 2 பேரும் இதே மாதிரிதான் எப்போதும் இருக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தர் பிசினஸ்ல விட்டு கொடுத்து முன்னேறணும்னு நினைச்சீங்க, அப்புறம் இருக்கு. ராஜா சொன்ன மாதிரி நேர்வழிதான் எப்போதுமே நிரந்தரம். நேர்மையா பிசினஸ் பண்ணா எப்போது வெற்றி நமக்கு தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, புரியுதா? சரிக்கா. என் தம்பிங்க எப்போதுமே தப்பான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது, நேர்மையா தான் இருக்கணும். குடும்பமா இருந்தாலும் சரி, பிசினஸ் இருந்தாலும் சரி, அவனும் இதே மாதிரி எப்போதும் நேர்மையா தான் இருக்கணும். சரிடா. டே வீரா, இப்பதான் வர, சாப்பிட்டியா என்ன? அக்கா, அதெல்லாம் நான் சாப்பிட்டேன்க்கா, சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? இப்பதானே வீட்டுக்கே வர, அதுக்குள்ள சாப்பிட்டேன்னு சொல்ற? வெளியில தான் சாப்பிட மாட்டியே, எங்க சாப்பிட்ட? அக்கா, அது நான் வெளியில எல்லாம் சாப்பிடலக்கா, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன். வீட்டு சாப்பாடா? என்னடா உளற? வீட்டுக்கே இப்பதானே வர, அப்படி இருக்கும்போது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்ற? அது வந்துக்கா, என்னையே எதுக்குன்னே இப்படி குறுக்குறன்னு பாத்துக்கிட்டு இருக்க, என்னால சமாளிக்க முடியல. ஒண்ணு நீ அங்க திரும்ப, நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க, இல்லைன்னா நீனாச்சும் ஏதாச்சும் சொல்லி சமாளினேன். எதுக்குன்னே இப்படி என்ன குறுக்குறன்னு பாக்குறேன். அக்காவுக்கு சந்தேகம் வந்துட போதுன்னு, சந்தேகம் வந்துச்சுன்னு நினைச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான் என் முதுகு தொழிய உரிச்சிருவா. திரும்பினேன் ப்ளீஸ், அங்கனைக்கு திரும்பினேன். அதெல்லாம் நான் திரும்ப மாட்டேன். நீ எப்படி அக்காவை சமாளிக்கிறேங்கிறத நான் இன்னைக்கு பார்க்கணும். பத்துக்க
முதுகு துள்ளி உறிஞ்சிருனா அப்படி அக்கா கிட்ட நிறைய அடி வாங்குவியோ? அண்ணே, புரட்டி புரட்டி போட்டு அடிப்பானே. அவளை பத்தி உனக்கு தெரியாது. வெளியில தான் தம்பி தம்பின்னு பாசமா இருக்கா. ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டனோ உழைச்சு கட்டிடுவா என்ன. அத்தி, அப்ப இன்னைக்கு செம்ம கச்சேரி இருக்குன்னு சொல்லு. நீ எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிக்கார அக்கா கையால அடி வாங்கி சாவ போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இதுல நீ செம்ம கச்சேரியா இருக்குன்னு பார்த்து ரசிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா இருக்க. அது இல்லடா, நான் இது வரைக்கும் நீ அக்கா கிட்ட அடி வாங்கி பார்த்ததே இல்லையா, அதான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாமேனு. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு நல்லெண்ணம் இருக்கக்கூடாதுன்னு நான் அடி வாங்குறது இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லைங்கிறதுக்காக இப்ப எனக்கு அடி இழுத்து விடுறதுக்கு என்ன மாட்டி விடலான்னு காத்துக்கிட்டு இருக்க. சே, நான் ஏன்டா என் தம்பியை மாட்டி விட போறேன்? இப்ப நீனே அக்கா கிட்ட வசமா மாட்டுவ போறேன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம அவங்கிட்ட என்னடா பேசி நிக்கிற? பத்தியா, நான் எதுவுமே சொல்லலப்பா. நீயே இப்ப மாட்டிக்கிறவ பாரு. இதான் கூட பிறந்தவனோட குசுமுன்னு சொல்லுவாங்களா, இருந்தாலும் இம்புட்டு குசும்பு இருக்கக்கூடாது. அதே யாருக்கல்லையா அக்கா நிலாவை எங்கேயும் சந்திச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இதுல அவன் மட்டும் கம்பெனிக்கு இன்னைக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்தாங்கிற செய்தி மட்டும் அவன் காதுல விழுந்துச்சு. இன்னைக்கு என் முதுகு தொழிய பிச்சு எடுத்துருவாளே. வீட்டு சாப்பாடு நீ எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டேன். வீட்டுக்கும் வரலன்ற, கம்பெனில சாப்பிட்டேன்னு சொல்ற, ஆனா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா கடை சாப்பாடு சாப்பிடலன்ற, அதான் எப்படின்னு கேக்குறேன். அம்மா கொடுத்து விட்டாங்கக்கா. ஐயோ, அண்ணன் போட்டு கொடுத்துட்டானே. கொடுத்து விட்டாங்களா? யாருக்கிட்ட? அப்பா கிட்டயா? அப்பா வீட்ல எல்லாம் இருக்காங்க. யார் சாப்பாடு கொண்டுட்டு இருந்தா? டிரைவர் டென்னும் கொடுத்து விட்டாங்களா என்ன? இல்லக்கா, நிலா கொண்டுட்டு போனா. ஆத்தி, அண்ணன் என்ன கோத்து விட்டுட்டானே. இப்படி என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறியே. நீ எல்லாம் ஒரு கூட பிறந்தவனா? இப்ப லத்தி எடுத்து எனக்கு லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணுவா. என்னடா தம்பி, அடிவில்லைன்னு சொன்ன அக்கா என்ன உன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு தான் இருக்கா. அடிக்கவே மாட்டேங்கிறாளே, எப்படின்னா அடிப்பா? அப்ப நான் எப்ப அடி வாங்குவேன் அதை பாப்போன்னு காத்துக்கிட்டு நிக்க. ஆமாண்டா, நான் தான் அப்பவே சொன்னேனே, அக்கா உன்னை அடிச்சு நான் பார்த்ததே இல்ல. எப்படி இங்க நிக்க விட்டே அடிப்பாளா, இல்ல ஓட விட்டு அடிப்பாளா, இல்ல எப்படி அடிப்பா? தலையில தொங்க விட்டு அடிப்பா பாரு. அப்ப சூப்பரா தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தே ஆகணும் பத்துக்க. நீ எல்லாம் ஒரு அண்ணன் போன. அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல, அவளை தனியா நீ எங்கேயும் பார்க்க கூடாது, பேச கூடாதுன்னு. அதையும் மீறி இன்னைக்கு கம்பெனிக்கு சாப்பாடு கொண்டுட்டு வர சொல்லிருக்க. என்னையா மாட்டி விடல. இப்போ இந்த தம்பி என்ன பண்ணுதுன்னு பாரு. அக்கா, நான் சாப்பிட வர நேரம் ஆகுனே அப்பவே ராஜா அண்ணன் போன் பண்ணி சொல்லிட்டேன். ராஜா அண்ணன் தான் நான் பசி தாங்க மாட்டேன்னு நிலா கிட்ட சாப்பாடு கொடுத்து கம்பெனிக்கு அனுப்பி வச்சுச்சு. என்ன கொத்துற? நாங்க அடி வாங்கணுமா, இவங்க அதை பார்த்து ரசிப்பாங்களாம். இப்ப ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் விழும். என்னடா ராஜா இது? அக்கா, அது வந்து திணற மாதிரி இருக்கே. எனக்கு இப்படித்தானே இருந்திருக்கும். சமாளிங்க. இல்லக்கா, அது நான் அம்மா கிட்ட சொன்னேக்கா. அம்மா தான் நிலா அனுப்பி வச்சாங்க, நான் அனுப்பி வைக்கல. அதே அண்ணன் பயங்கரமான ஆளா இருக்கும் போல. தாய் குளத்தையே மாட்டி விட்டுருச்சு. அம்மா அனுப்பி வச்சாங்களா? அவங்க கிட்ட எத்தனை தடவை சொல்ல, இந்த வீட்டோட பெரிய மனுஷி, அவங்களுக்கு அறிய வேண்டாம்? யாராச்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி தனியா பார்த்தாங்கன்னா தப்பா பேச மாட்டாங்க? எத்தனை தடவை அவங்களுக்கு சொல்ல? அவங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி வர மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. ஏமா, எங்களுக்கு எல்லாம் சேர்த்து இன்னைக்கு நீ வாங்குவ போல இருக்க. பாவம், என் தாய்க்குள்ள இன்னைக்கு என்ன பாடுபட போதும். ஏன்னு இந்த வேலை பார்த்தேன். பாவம் நம்ம தாய்க்குளம் இப்படி மாட்டி விட்டுட்டியே. அம்மா வச்சு 2 திட்டு தான் வாங்கும். ஆனா என்னையும் உன்னையும் தொங்க விட்டு அடிச்சானே, என்னடா பண்றது? தெரியுதுல, அப்ப வாய் முடிக்கிட்டு நின்று இருக்கணும். நான் அடி வாங்குறத பார்க்க ஆசைப்பட்டு இப்போ கடைசியில என் தாய் குளத்தையே இழுத்து உள்ள போட்டுட்டீங்கல்ல. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு பிறகு தெரியும். அக்கா உன்னை அடிச்சு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அதை பார்க்க ஆசைப்பட்டு உன்னை கோத்து விட்டேன். நீ அது என் பக்கம் திருப்பி விடுவேன் நான் கனவா கண்டேன். இப்ப பாரு, உன்னால இந்த தாய் குளத்தை வரை இதுல இழுத்து போட்டேன். தாய் குளத்தை ஓவர திட்டிடுவாளோ. உங்க வீட்டு திட்டா, எங்க வீட்டு திட்டா, காது கிழிஞ்சு ரத்தம் ஊத்துற வரைக்கும் விட மாட்டேன். அவ அடிய கூட தங்கிடல. அவ கிழிக்கிற கிளிய கேட்க முடியாது. பாவம் என் தாய் குளம் இன்னைக்கு என்ன பாடுபட போதோ. எனக்கும் பாவமா தானே இருக்கு. இப்ப சொல்லு, இப்ப எப்படி அம்மாவை காப்பாத்த? தேவிரா, நான் அம்மாவை கூப்பிட்டேன்னு போய் கூட்டிட்டு வா. பாவண்டா, இன்னும் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் இன்னைக்கு கிழிக்காம விட மாட்டான், பாத்துக்க. டே, நம்ம பேசாம தாய் குளத்தை வெளியில கூட்டு போயிருவோமா? வெளியே வா. எப்படி? நீ ஃபர்ஸ்ட் அம்மாவை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு போ. நான் அதுக்கப்புறம் அக்கா கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு பின்னாடியே வந்துல. அதுக்கப்புறம் தாய் குளத்தை வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு லேட்டா வருவோம். அதுக்குள்ள அக்காவுக்கு கோவம் கொஞ்சம் குறைஞ்சிரும் பத்துக்க. நான் அண்ணனை புரிஞ்சுக்கவே முடியலையே. மாட்டியும் விடுது, தப்பிக்கிறதுக்கு வழியும் சொல்லுது. ஏனே, நம்ம வெளியே போறதுன்னு தான் போறோம். ஏன் அம்மாவை கூட்டிட்டு நிலா வீட்டுக்கு போக கூடாது? போயிட்டேன்.
இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுல இவனுக்கு கிளுகிழப்பு கேட்க கிளுகிழப்பு. இப்பதான் அவளை பார்த்துட்டு வந்து அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கான். மறுபடியும் நிலா வீட்டுக்கு போலாமான்னு கேட்கான். உன்ன இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு. ஆ, அது நம்ம பொண்டாட்டி அங்கதானே இருக்கா? இவன் கூட போயிருந்தா நம்ம பொண்டாட்டியும் பார்த்துருக்கலாமே. ஐயோ, இன்னைக்கு யார் ரூபி செல்லத்தை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்க. அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேனோ. அக்கா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கேன். ம் போ. அத்தி பென்சிங்க கோகக்குள்ள நின்ன மாதிரியே இருக்கு. இன்னைக்கு அவங்க வரட்டும். எத்தனை தடவை சொல்ல, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.